உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு கோட்டபாய நிதியுதவி வழங்கினாரா? புலனாய்வு செய்தியாளர் ஒருவரின் பகிர்வாக்கு மூலம். கிளிநொச்சியில் அத்துமீறலுக்குள்ளான பாடசாலை மாணவர்கள் ரஜீவன் விடுத்துள்ள கோரிக்கை. பிள்ளையானை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சித்தாரா ரணில் விக்ரமசிங்க? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்திய அனுர. தமிழரசு கட்சியின் உட்பகை வேட்டை சுமந்திரனை குற்றம் சாட்டும் முக்கிய நபர். கொழும்பு சிங்கள பேரினவாதத்தை நிறுவனமயப்படுத்தியது ஜேவிபி தான், ஐங்கரநேசன் குற்றச்சாட்டு. இலங்கையின் சுற்றுலா வருமானம் 1.12 பில்லியன் டாலர்களை தாண்டியுள்ளது. முன்னைய எஜமான்களை சிக்க வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கியுள்ள பிள்ளையான். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்புகளில் 6வது ஆண்டு நிறைவை இலங்கை நினைவுகூர தயாராகி வருகிறது. 2019ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 250க்கும் மேற்பட்ட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டமைக்கு இஸ்லாமிய தீவிரவாத குழு மீது உடனடியாக குற்றம் சாட்டப்பட்டது. இருப்பினும் உளவுத்துறை கசிவுகள், தகவல் தெரிவிப்பவர்களின் சாட்சியங்கள் மற்றும் சூழ்நிலை நிதித்தடயங்கள் ஆகியவை புதிய அலை இந்த தாக்குதல் மிகவும் தீவிரமாக திட்டமிடப்பட்டிருக்கலாம் என்பதை குறிக்கிறது. ஒருவேளை இலங்கை அரசுக்குள் இருக்கும் சக்தி வாய்ந்த கூறுகளால் இது திட்டமிடப்பட்டதாகவும் தகவல்கள் இருப்பதாக கொழும்பின் ஆங்கில இணைய செய்தித்தளம் ஒன்று கூறுகிறது. இதே நேரம் 2019 நவம்பரில் ஜனாதிபதியாக வருவதற்கு கோட்டபய ராஜபக்ச தமது நெருங்கிய கூட்டாளி மூலம் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நிதி அளித்திருக்கலாம் என மிகவும் முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்று வெளியானது. கொழும்பில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தியாளர்கள் மற்றும் சட்டமியற்றுபவர்களுக்கு கசிந்த ஒரு உளவுத்துறை அறிக்கையாக இது கருதப்படுகிறது. இது உண்மையென நிரூபிக்கப்பட்டால் இலங்கையில் மிகவும் சக்தி வாய்ந்த அரசியல் குடும்பங்களில் ஒன்று குற்றவியல் விசாரணைக்கு உட்பட வேண்டிய நிலை ஏற்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. கோட்டபய ராஜபக்சவின் நெருங்கிய நண்பர் என்று கூறப்படும் பெருந்தோட்டத்துறையின் ஒரு முக்கிய நபரே நிதியுதவிக்கான வழியாக செயற்பட்டுள்ளார். கொழும்பில் உள்ள ஒரு சொகுசு விருந்தகத்தின் இயக்குநராகவும் பணியாற்றிய இந்த தொழிலதிபர் சீனி இறக்குமதி தொழிலில் ஊழலில் இருந்து பயனடைந்ததாக கூறப்படுகிறது. அவரே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சம்பவங்களுடன் தொடர்புடைய நபர்களுக்கு 65 மில்லியனுக்கும் அதிகமாக வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிதி வெடிபொருட்களை வாங்குவதற்கும் குற்றவாளிகளின் பயணம் மற்றும் தங்குமிடங்களுக்கு நிதியளிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெளிநாட்டில் தஞ்சம் கோரிய 2 நடுத்தர புலனாய்வு அதிகாரிகள் உட்பட பலர் கோட்டபய ராஜபக்சவுக்கு விசுவாசமான இலங்கையின் இராணுவ புலனாய்வின் ஒரு இரகசிய பிரிவு தாக்குதல் நடத்தியவர்களுக்கு மூலோபாய ஆதரவை வழங்கியதாக கூறுகின்றனர். சஹ்ரான் காசிம் மற்றும் அவரது நண்பர்களை கிழக்கு மாகாணத்திலிருந்து கொழும்புக்கு அடையாளம் காணப்பட்டதாக அரசாங்க வாகனங்களில் அழைத்து செல்வது, பாதுகாப்பான இடங்களில் தற்காலிக தங்குமிடங்கள் வழங்குவது, தாக்குதல் நடத்தியவர்களை கண்டறிவதை தவிர்க்க தகவல் தொடர் உபகரணங்களை வழங்குவது போன்ற உதவிகளை இராணுவ இரகசிய பிரிவு தாக்குதல்தாரிகளுக்கு வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் பாடசாலை மாணவர்கள் மீதான அத்துமீறல் தொடர்பில் முறையான விசாரணை மேற்கொள்ள வேண்டுமென பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி சுட்டிக்காட்டினார். மாணவர்கள் மீது பாலியல் தொல்லை மேற்கொண்டுள்ள சமூக ஊடகங்களில் பரவரும் செய்தி மற்றும் காணொளிகள் பெரும் அதிர்ச்சியையும் மனவேதனையும் ஏற்படுத்தியுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் பல பெற்றோர்கள் தமது ஆதங்களையும் முறைப்பாடுகளையும் தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார். குறிப்பாக பல ஆண் மாணவர்கள் குறித்த ஆசிரியரால் அத்துமுறலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது மாணவர்கள் மனநலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இதன் மூலம் கீழ்கண்ட நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது உடனடியாக இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சம்பவம் தொடர்பாக ஒரு முழுமையான சுதந்திரமான விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உளவியல் ஆலோசனை, பாதுகாப்பு மற்றும் வழிகாட்டுதல் வழங்கப்பட வேண்டும். அத்தகைய சம்பவங்கள் எதிர்காலத்தில் மீண்டும் நடைபெறாதவாறு பாடசாலைகளில் ஆசிரியர்களுக்கான நடத்தை வழிகாட்டுதல்கள் மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் தேசியவாதம் தமிழ் மக்களை ஒன்று சேர்க்காமல் பிரித்து கொண்டிருப்பதாக பிரித்தானியாவைச் சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் திவாகரன் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில், அண்மையில் தமிழரசு கட்சியை பிரிப்பதற்கு சதி நடப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழரசு கட்சியை பிரிப்பதற்கு சதியொன்றும் செய்ய தேவையில்லை. அந்த கட்சியில் இருக்கும் இருவரே போதும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழரசு கட்சியினர் கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து கொண்டு கல்லறிவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் தமிழ் அரசியல் பரப்பில் தற்போது தமிழரசு கட்சியின் நிலை மிகவும் மோசமாக மாறியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொலைபேசி ஊடாக தொடர்பு கொள்ள முயற்சித்தார் என தெரிவிக்கப்படுகிறது. ரணில் தனது தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியின் மூலம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரியோடு தொடர்பு கொண்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை தொலைபேசி வழியாக பேச அனுமதி வழங்குமாறு கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கோரிக்கையின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க பயன்படுத்திய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்தின் வாயிலாக குறித்த தொடர்பை ஏற்படுத்த பாதுகாப்பு அதிகாரி முயற்சி செய்துள்ளதாக நம்பத்தகுந்த தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபருக்கு தனது தொலைபேசி வழங்குவது சட்டவிரோதமானது எனவும் அதுபோன்ற கோரிக்கையை சட்டத்துக்கு புறம்பானது என வலியுறுத்தி குறித்த கோரிக்கையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதான காவல் பரிசோதகர் முற்றாக மறுத்துள்ளார். மேலும் இந்த சட்டவிரோத அழுத்தம் தொடர்பில் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கை பதிவு செய்துள்ளதாகவும் இதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனிடையே நேற்று பிபித்துறைகள் உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன் பிள்ளையானுக்கு சட்ட உதவி வழங்க முன்வந்துள்ளார். சட்ட உதவிகளை வழங்கும் நோக்கில் கமன்பில குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியகச்சர் IAS முத்துமாலவுக்கு மின்னஞ்சல் அனுப்பி வைத்துள்ளார். பிள்ளையானுக்கு தற்காலிக சட்ட பிரதிநிதியாக செயற்பட வேண்டியிருப்பதால் அவரை நேரில் சந்திக்க அனுமதி வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மின்னஞ்சல் தொடர்பான தகவலை பெற்றதும் உதய கமன்பிலவை சந்திக்க பிள்ளையான் ஒப்புக்கொண்டார் என தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2004-2006 காலப்பகுதியில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக பதவி வகித்த பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணையின் பிரகாரம் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமது விமானப்படை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்தியாவின் போர் விமான தேஜாஸ் ஆமு ஒன்றை வாங்குவதற்கு மறுத்துவிட்டதாக இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது. சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இலங்கையும் இந்தியாவும் நல்ல உறவுகளை பகிர்ந்து வருகின்றன. அண்மைய பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடி உட்பட பல்வேறு நெருக்கடி சூழ்நிலைகளும் இந்தியா இலங்கைக்கு பெரும் உதவிகளை வழங்கியுள்ளது. இருப்பினும் இலங்கையில் ஆட்சிக்கு வரும் அரசாங்கங்கள் பிராந்தியத்தின் இந்தியாவின் நலன்களுக்கு எதிரான பல முடிவுகளை எடுத்து வருவதாக குறித்த இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இதன்படி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கமும் இந்தியாவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளதாக கூறப்படும் ஒரு முடிவை எடுத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை அதன் விமானப்படையை மேம்படுத்தி வருகிறது. அதற்காக இந்தியாவின் போர் விமானமான தேஜாஸ் ஆமு ஒன்றை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. இதே நேரம் சீனாவும் தூஹு-17 போர் விமானத்தை வழங்குவதற்கு பேச்சுக்களை நடத்தி வந்தது. எனினும் அனைவரும் ஆச்சரியம் கொள்ளத்தக்க வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இலங்கை அரசாங்கம் இந்தியா அல்லது சீனாவிலிருந்து புதிய ஜெட் விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு பதிலாக அதன் தற்போதைய போர் விமான குழுவை புதுப்பிக்க முடிவு செய்துள்ளது. அனுபவம் இல்லாதவர்களுக்கு இலங்கையில் ஏற்கனவே முகசை போர் விமானங்கள் என்ற 5 ஸ்டேலிய போர் விமானங்கள் உள்ளன. இலங்கையில் ஏற்கனவே இதுவரை மேம்படுத்தி இலங்கை அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. மேம்படுத்தல் செயல்முறைக்காக அது ஸ்டேலிய விண்வெளி தொழில்களுடன் $49 மில்லியன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. தமிழரசு கட்சியின் தற்போதைய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் சுமந்திரனின் சதி முயற்சியால் தான் தமிழரசு கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டதாக கட்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சண்முகம் ஜீவராசா தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் தற்போதைய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் சுமந்திரனின் சதி முயற்சியால் நான் தமிழரசு கட்சியிலிருந்து முற்றாக நீக்கப்பட்டுள்ளேன். இதன் காரணமாகவே தற்பொழுது சுயேட்சையாக பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தேன். ஆனால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த எனது வேட்புமனுக்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நீதிமன்றம் செல்ல பாரியளவில் பணத்தை செலவு செய்வதற்கு என்னிடம் வசதி இல்லை. லட்சம் ரூபாய் பணத்தை செலவு செய்து வழக்கு தாக்கல் செய்த அனைவருக்கும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சில அரசியல்வாதிகளின் சதி திட்டத்தால் இத்தேர்தலில் தாம் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதியின் பார்வைக்கு செல்லும் வரையில் தமக்குரிய தீர்வு கிடைக்கும் வரையில் ஓயப்போவதில்லை என கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சண்முகம் ஜீவராசா தெரிவித்துள்ளார். தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்பு திரும்புவதற்காக ஏப்ரல் 19 மற்றும் 20 ஆகிய 2 நாட்களில் விசேட ரயில் சேவை ஒன்றை செயல்படுத்தியுள்ளதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த விசேட ரயில் அட்டவணையின் கீழ் இயக்கப்படுகின்ற சேவைகள் மூலம்
சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்பு கோட்டைக்கு திரும்புவதற்கு வசதி ஏற்படுத்தப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி காலியிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு வருவதற்காகவும் பெலியத்தையில் கொழும்பு கோட்டைக்கு வருவதற்காகவும் தலா 2 விசேட ரயில் சேவைகள் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பதுளையில் இருந்து கொழும்பு கோட்டைக்கு வருவதற்காக 2 ரயில் சேவைகள் இயக்கவும் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இதன் மூலம் பொதுமக்களுக்கு மீண்டும் கொழும்பு கோட்டைக்கு பயணிக்க வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தென்னிலங்கை அரசியல் பௌத்தமும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து சுதந்திரம் பெற்ற காலம் தொட்டு தென்னிலங்கை அரசியலில் பௌத்த சிங்கள பேரினவாதம் கோலொச்சி வந்துள்ளது. ஆனால் அதனை நிறுவனப்படுத்தி பிக்குகளுக்கென்று தனியானதொரு அணியை உருவாக்கியது ஜேபிபி மாத்திரமே. ஜேபிபியின் முன்னணி அமைப்புகளில் மகளிர் அணி, உயர்கல்வி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் அணிகளுடன் மூன்றாவதாக பிக்குகளுக்கென்று தனியானதொரு அணியும் உருவாக்கப்பட்டது. இந்திய இலங்கை ஒப்பந்த காலத்தில் இந்திய விஸ்தரிப்புக்கு எதிரான போராட்டம் என்ற பெயரில் தமிழின விரோத போக்கை சிங்கள மக்களிடையே இந்த பிக்குகள் அணியின் மூலமே ஜேபிபி விதைத்தது என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொ. ஐங்கரநேசன் குற்றம் சாட்டியுள்ளார். 2025ஆம் ஆண்டின் முதல் 3 மாதங்களில் இலங்கையில் மொத்த சுற்றுலா வருமானம் 1122.3 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மார்ச் 2025 மட்டும் 354 மில்லியன் டாலர்கள் சுற்றுலா வருமானமாக பதிவாகியதன் மூலம் இந்த நாட்டின் முதல் காலாண்டில் சுற்றுலா வருமானம் 1 பில்லியன் டாலர் எல்லையை கடந்துள்ளது. 2024ஆம் ஆண்டின் முதல் 3 மாதங்களில் பெறப்பட்ட 1025.9 மில்லியன் டாலர் வருமானத்துடன் ஒப்பிடுகையில் இது 9.4% அதிகரிப்பை காட்டுவதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புள்ளி விவரங்களின்படி 2025 முதல் 3 மாதங்களில் 722,276 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இதன்படி ஒரு சுற்றுலா பயணியிடமிருந்து சரியாக 1553.83 டாலர் வருமானம் கிடைத்துள்ளது. 2024ஆம் ஆண்டின் முதல் 3 மாதங்களில் 635,784 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்து 1025.9 மில்லியன் டாலர்கள் வருமானம் ஈட்டப்பட்டது. இதன்போது ஒரு சுற்றுலா பயணியிடமிருந்து சராசரியாக 1613.59 டாலர் வருமானம் கிடைத்திருந்தது. இதன்படி 2025 முதல் காலாண்டில் சுற்றுலா பயணிகளின் வருகை மற்றும் சுற்றுலா வருமானம் ஆண்டு அடிப்படையில் உயர்ந்திருந்தாலும் ஒரு சுற்றுலா பயணியிடமிருந்து கிடைக்கும் சராசரி வருமானம் 2024ஐ விட சற்று குறைந்திருப்பது கவனிக்கத்தக்கது. தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் தனது முன்னைய எஜமான்களை சிக்க வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைதாகி 3 மாதங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். எனினும் பிள்ளையான் தனது முன்னைய எஜமான்களை சிக்க வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக அனுர அரசு ஆதரவு ஊடகங்கள் தனது தகவலை வெளியிட்டுள்ளது. மேலும் யாழில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஒருவர் கைதாகலாம் என்ற ஊகம் வெளிப்படுத்தப்பட்டது. 1996ஆம் ஆண்டு முதல் வடமராட்சி கிழக்கின் கரையோர கிராமங்களை இலக்கு வைத்து பாரிய மணல் கொள்ளை மகேஸ்வரி நிதியத்தின் பேரில் முன்னெடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நல்லாட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஊழல் ஒழிப்புத்துறைக்கு தற்போதைய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டிருந்தார். தற்போது அவர் ஜனாதிபதியாக கதிரையில் அமர்ந்துள்ள நிலையில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் கைதாகலாம் என சுமந்திரன் தெரிவித்தார்.